ஒரு நதியை நதியாக பார்த்து நிறைய நீங்க மீன்ஸ் எல்லாம் பார்த்திருப்பீங்க. இப்ப மீன்ஸ் இல்லையா, நதியை நதியாக பார்க்கும் ஊரில் இருக்கும் நதி, நதியை கடவுளாக பார்க்கும் ஊரில் இருக்கும் நதி. நம்ம வீட்டுல ஒரு மகாலட்சுமியோட படத்தை வச்சிருக்கோம். நம்ம குப்பையும் பழைய துணி கொண்டு மகாலட்சுமி படத்துல போடுவோமா? ஏன் நதியில மட்டும் போடுறோம்? எந்த மூட ஜோசியன் அந்த மாதிரி சொல்றாங்க? நம்ம சொல்றது கரெக்ட் தானே? நதியில் கொண்டு போய் குப்பையை கொட்டு என்று சொன்னால் அவர் மூடர் அல்லாமல் புத்திசாலியா, நல்ல மனதில் இருக்கக்கூடியதா? லட்சுமியுடைய மடியில கொண்டு போய் நீ குப்பையை கொட்டுன்னு சொன்னா அவர் நல்ல ஜோசியக்காரரா, மோசமான ஜோசியக்காரரா? அவருக்கு ஒண்ணுமே தெரியல என்றதுன்னு அர்த்தம். அப்போ இங்க என்ன பாரம்பரியம் இருக்கு? நதியை வணங்கணும், நதியில மூழ்கி எழணும். அது நியாயமான ஒரு பன்னெடுங்காலமாக வரலாறு தெரிந்த காலத்திலிருந்து நம்ம நல்லதுக்கும் அன்னையின் மடியிலிருந்து இறைவனின் மடி சேர்வது வரைக்கும் நதிதான் நமக்கு எல்லாமே. அப்ப அந்த நதியில தான் நம்ம இறங்குறோம், நதியில தான் வாழ்றோம். நம்ம சின்ன பிள்ளைங்கள்ல இருந்து மொட்டை அடிச்சு குளிப்பாட்டுறதுல இருந்து இறந்து போனா போய் தலைமொழி எழுவது வரை நதிதான். அப்ப அதை எப்படி நம்ம சுத்தமா வச்சுக்கணும்? சில சடங்குகளை மூட ஜோசியர்கள் சில பேர் இந்த மாதிரி உருவாக்கி இன்றைக்கு பொறுப்பற்ற ஒரு வணிகமாக அது மாறிக்கொண்டிருக்கிறது. இங்கே இந்த நதியை நம்பி வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய, இந்த நதியை உயிர்ப்போடு ஆயிரம் ஆண்டுகளாக பராமரித்து வந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த மக்களுடைய வாழ்வாதாரத்துல அது ஒரு பெரிய இடியாக அது தொடர்ந்து இறங்கி கொண்டிருக்கிறது. இதை நம்ம அனைவரும் சேர்ந்து இதை கட்டாயம் இதை தடுத்தே ஆகும்.